கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே தம்முடைய ஜனங்கள் புறப்பட்ட அந்த நாளிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டெடுக்கிறார், அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். என்னென்னலாம் அதிசயங்களை செய்தாரோ அதே போலவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்தோம். அவர்களை கம்பீரத்தோடும் களிப்போடும் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பயங்கரங்களினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார்? இப்படியெல்லாம் அதிசயங்களை செய்து அந்த எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினதின் நோக்கம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அடிமைகளாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவர்களை மீட்கும்படியாக தான் அங்கு மோசேயை ஆரோனை கர்த்தர் எழுப்பி அவர்களை மீட்டு ரட்சித்து கொண்டு வரும்படியாக, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை குறித்து எவ்வளவு உயர்வான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது, அவருடைய நுகத்தடிகள் பாரமான சுமைகளோடு கூட அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் கூனி குறுகி போய் அவர்கள் நிற்கக்கூடாது என்பதை அறிந்து அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அங்கு மீட்டெடுத்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் அவருடைய நுகத்தடிகளை முறிக்கிறார். நுகத்தடி என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். மாடுகளுடைய கழுத்துகளிலே இந்த நுகத்தடியை வைத்திருப்பார்கள். மாட்டு வண்டியிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த மாடுகளுடைய கழுத்துகளிலே அந்த நுகத்தடி இருக்கும். அது பாரமான ஒரு காரியம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுமக்கக்கூடாத பாரமான காரியங்களோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடும்படிக்கு அவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை காண செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்து உங்கள் நுகத்தடிகளை அவர் முறிக்கிறார். பாரமான காரியங்களை உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக அல்லது உங்களை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளாக வழிநடத்துகிற கொண்டு செல்லுகிற மனிதர்கள் நிமித்தமாக நீங்கள் கூனி குறுகி போய் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தலை நிமிர முடியாதபடிக்கு நீங்கள் குனிந்து காணப்படுகிறீர்களா? தலை குனிந்து காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்யும்படியாக தான், நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படியாக செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்ததைப் போலவே இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நாம் எதற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. அது பாவமாக இருக்கலாம் அல்லது பலவிதமான அருவருப்பான காரியங்களாக இருக்கலாம். எவற்றிற்கும்
நாம் அடிமைகளாய் இருக்கக்கூடாது, நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, நாம் பாரமான காரியங்களோடு கூட நாம் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த பாரமான காரியங்களையெல்லாம் முறித்து போட்டு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனமான காரியங்களையெல்லாம் எடுத்து போட்டு நம்மை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் அதிசயங்களை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய நுகத்தடிகளையெல்லாம் முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இன்றைக்கு உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அதை செய்வார். அப்படி செய்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எகிப்து தேசத்திலே உடைய ஜனங்கள் புறப்பட்ட நாளிலே நடந்தது போல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. அப்பா ஆண்டவரே, நீர் அவர்களை புறப்பட பண்ணினதின் நோக்கம் ஆண்டவரே, உடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பாரமான சுமைகளோடு கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் தலை குனிந்து நிற்கக்கூடாது என்பதை ஆண்டவரே அப்பா நீர் அறிந்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படியாக நீர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அதிசயங்களை இன்னும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. அப்படிப்பட்டதான அதிசயங்களை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன்.